Hey guys, Assalamu alaikum. Welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you all are good. இன்னைக்கான vlog வந்துட்டு a day before Bakrid என்னெல்லாம் பண்ணேன்னு vlogல பார்க்க போறீங்க. நிறைய பேர் என்கிட்ட வந்துட்டு நான் ஒவ்வொரு ட்ரெஸ் போடுறப்போ இது எங்கே வாங்குனீங்க லிங்க் கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஐம் சாரி, நான் வந்துட்டு மேக்ஸிமம் நான் வந்து ஆன்லைனில் வாங்க மாட்டேன், ஆஃப்லைனில் தான் வாங்குவேன். பட் இந்த வாட்டி என் பர்த்டேக்காக நான் ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். இது வந்துட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப் மாதிரி. சரி, உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு தான் இந்த கிளிப் நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரெஸ் வந்துட்டு எப்படின்னா ஸ்கர்ட் டாப் ஷார்ட் டாப் மாதிரி ஷர்ட் மாதிரி வரும். அது வந்து நம்ம உள்ள டர்க் இன் பண்ணிவிட்டு போடுற மாதிரி வரும் அந்த மாடல். நான் ஃபுல் இமேஜ் வந்துட்டு நான் பர்த்டே விலாகில் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக அப்லோட் ஆகும். ஆக்சுவலி இதோட குவாலிட்டி பற்றி சொல்லணும்னா ரொம்ப நல்லா இருந்தது. நான் 10க்கு வந்துட்டு 8.5 கொடுப்பேன். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணனோ அதே மாதிரி வந்து ரிசீவ் ஆயிருந்தது. நான் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அப்புறமா வீடு துடைக்கிற வேலை இருந்தது. ஸோ பக்ரீத்துக்கு முந்தின நாள்னால் நமக்கு கொஞ்சம் க்ளீனிங் இருக்குல்ல. நான் மேக்ஸிமம் வீக்லி ஒன்ஸ் வந்து நாங்கள் வீடு க்ளீன் பண்ணிடுவோம். அது எப்போவுமே பண்ணுறது தான். பின்ன இப்போ ஹயான் வந்ததுக்கப்புறமா ரொம்ப நீட்டாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு, ஏன்னா அவன் வந்துட்டு எப்படின்னா ரொம்ப இந்த ஹிடன் பிளேசஸில் போய் தான் அவன் வந்து இருப்பான். எங்கெல்லாம் அந்த எப்படி சொல்கிறது ஹைட் பண்ணி இருக்கிற மாதிரி பிளேசஸ் இருக்கும் அந்த மாதிரி இடத்துல தான் போய் தூங்குவான். ஸோ அதனால் அங்கெல்லாம் வந்து டஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்துட்டு க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த வாட்டி பக்ரீத் நாளில் அகெயின் முந்தின நாள் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தோம். அதே மாதிரி இவனுக்கு வந்து இந்த வீடு துடைக்கிறப்போ வீடு தூக்குறப்போலாம் பயங்கர எக்ஸைட் ஆகிடுவான். ஏன்னா நம்மளை தூக்க விடாமல் அவன் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பான். அதுதான் இங்கேயும் பண்ணிட்டு இருந்தான். எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. அண்ட் கிச்சனும் முடிஞ்சிருச்சு, அங்கேயும் முடிஞ்சிருச்சு. ஸோ இங்கே ரூமும் ஒன்றுமே க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடம் ஃபுல்லாக அவ்வளோதான். ஹயான் என்ன இங்கே வா, அங்கே போய் பார்த்துட்டு இருக்கத பாருங்களேன். டேய் இங்கே வா ஹயான். கிட்ட வந்து இப்படிதான் உட்காருவான், உட்காந்துட்டு விளையாடுவான். மேலே ஏறதுக்கு உட்காந்துருக்கான் போல. டேய் இங்கே வா. ஹாய். நல்ல தூக்கம், தூக்க கலக்கத்துலேயே உட்காந்துருக்கான். டேய் ஹயான். லைட்டு பயங்கரமான வால். அதுக்கப்புறம் அவனை விட்டுட்டு நான் வந்துட்டு இப்போ ஈவினிங் வந்துட்டு கொஞ்சம் சின்ன ஒரு வெளியில் போக வேண்டியது இருந்தது. அம்மாவுக்கு சாரிக்கு ப்ளவுஸ்க்கு ஏதாச்சும் அந்த சைடில் வைக்கிற மாதிரி கொஞ்சம் அது ஏதோ சொல்லுவாங்களே, நான் அவசர நேரத்துக்கு வாயில் வர மாட்டேங்குது, ஏதோ அது வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால சரி கொஞ்சம் வெளில போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ அந்த விலாக் வந்துட்டு நாளை கழிச்சு பக்ரீத்னா நான் ஒரு நாளைக்கு முந்தின நாள் வந்து எடுக்கிறேன். நாளைக்கு வந்து நம்ம நோம்பெல்லாம் வைக்கணும். ஸோ முந்தின நாள் நான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஆக்சுவலி நான் அப்படி பக்கத்தில் எங்கேயாச்சும் நான் கடைக்கு போகிறேன் அப்படின்னா லிப்ஸ்டிக் நான் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன். லிப்பாம் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு போவேன். ஏன்னா நியர்பைனா என்னோட ஷாப் வந்து என் வீட்டுக்கிட்டேருந்து நியர்பையில் தான் இருக்குது. அதனால நான் லிப்ஸ்டிக்ஸ் அவ்வளோவா போட மாட்டேன், அவாய்ட் பண்ணிடுவேன். லிப்பாம் மட்டும் தான் போட்டுட்டு போவேன். பட் கொஞ்சம் வெளில போகிற மாதிரி அவுட்டிங் மாதிரி போகிறோம் அப்படின்னா லிப்ஸ்டிக் இல்லாமல் போகவே மாட்டேன். அப்புறமா வந்துட்டு அப்படி அதெல்லாம் முடிச்சுட்டு பக்கத்துலேயே வந்துட்டு லஸ்ஸி ஷாப் இருந்துச்சு. லஸ்ஸி ஷாப்பை பார்த்தா விடுவோம்மா நம்ம. அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கோம். வீட்டுக்கு இருந்து ஒரு 10 minutes வாக்கவே டிஸ்டன்ஸ் தான். ஆனாலும் ஏதாச்சும் ட்ரிங்க்ஸ் குடிக்கணுன்றதுக்காகவே நான் வந்துட்டு லஸ்ஸி ஷாப்புக்கு வந்துட்டு எனக்கு ஃபேவரட் அந்த மாதிரி திக் ஷேக்ஸ் தான் பிடிக்கும். ஸோ அதையும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு ஹென்னா வந்து கையில் வச்சிடலாம். நாளைக்கு வந்து ஹென்னா டிசைன் வந்துட்டு தெகிரினக்கா போட்டுடுவாங்க. பட் நம்ம இன்றைக்கி வந்துட்டு நெயில்ஸ்லேயும் அந்த ஃபிங்கர்ஸ்லேயும் வந்துட்டு ஹென்னா போட்டுடலான்னு சொல்லிட்டு ஹென்னா டிப் வந்துருந்தது. நான் அது இன்னும் வச்சுருக்கேன் பத்திரமா. ரம்ஜான் டைம் வாங்கினது இன்னும் அப்படியே சேஃபாக இருக்குது. நம்ம ஃப்ரீசரில் தானே வச்சுருப்போம். ஸோ அது குட்டாக தான் இருக்கும். அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸில் இது நான் எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன்னு சொல்லியிருப்பேன். பட் அகைன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. 5 hours later. இந்த விலாக் கரெக்டாக நான் வந்துட்டு பக்ரீத்துக்கு முந்தின நாள் இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம வந்து நோம்பு வைப்போம் இல்லையா, பக்ரீத்துக்கு முந்தின நாள். அந்த நோம்பு வைக்கிறதுக்காக நான் வந்து எழும்பியிருக்கேன். கையில் வந்து நம்ம ஹென்னா டிப் வச்சது அப்படியே தான் இருக்குது. இதை போய் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி அதுவே வந்து எல்லாரையும் ஆயிடுச்சு தூக்கத்தில். அப்புறமா ஹயானுக்கு வந்து ஃபுட் வச்சுட்டேன். நைட் வந்து வச்சுட்டு கொஞ்சமாக வச்சுட்டு போயிருப்பேன். அப்புறம் அகெயின் நான் எழுப்பினதுக்கப்புறமா அவனுக்கு கொஞ்சமாக ஃபுட் வச்சு கொடுப்பேன். அவன் தேவைன்னா சாப்பிடுவான், அந்த மாதிரி. இல்லைன்னா அவன் அப்படி வச்சுருவான். தண்ணி குடிச்சிட்டு இருந்தான். அப்படி நானும் ஹென்னாவை கையில் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போய் தஹஜ்ஜத் தொழுதுட்டு
பிரேக்ஃபாஸ்ட் இல்லை, சஹர் சாப்பிட்டுட்டு இருந்தேன். சஹர் சாப்பிட்டுட்டு தண்ணி பாட்டில் இருந்தது, இந்த ஒரு பாட்டில் 1 லிட்டர் தண்ணியை வந்து குடிச்சு முடிக்கணும். ஏன்னா எனக்கு பாடி பயங்கர ஹீட்டு. ஸோ நான் நோம்பு வைக்கிறனால நான் தண்ணி குடிக்கலைன்னா எனக்கு செம்மையாக இதாகிடும். லைக் எப்படி சொல்கிறது, ஹீட் அதிகமாக ஹை லெவலுக்காகி ஹேர் ஃபால்லேருந்து தலைவலியிலேருந்து ஏகப்பட்ட பிரச்சனை வந்துடும். அதனால தண்ணி வந்து ஃபுல்லாக குடிச்சு முடிக்கணும். அப்புறம் ஒரு பனானா சாப்பிட்டுட்டு அப்படியே என்னோட சஹர் போச்சுது. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே அன்னைக்கு ஜும்மா தொழுறப்போ ஹயான் வந்துட்டு நான் தொழுற ரூமில் தான் வந்து உட்காந்துருந்தான், தூங்கிட்டு இருந்தான், நல்லா தூங்கிட்டு இருந்தான். சரி, அவனை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் சொல்லி தொழுது நல்லா துவா செஞ்சுட்டு அதுக்கப்புறமா ஹயான் பார்த்தா அவன் ஸ்டில் அப்படி தூங்கிட்டே தான் இருந்தான். நைட்டு ஃபுல்லாக விளையாடுவான். நம்ம தூங்குற டைமில் அவன் உட்காந்து ஃபுல்லும் விளையாடுவான், மார்னிங் ஃபுல்லாக தூங்குவான். இப்படி தான் அவனுக்கு போயிட்டுருக்கோம். அப்புறமா குரான் ஓதுறதுக்காக குரான் எடுத்து வச்சு உட்காந்துருக்கேன். குரானும் ஓதிட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் போல் வந்துட்டு தெக்ரின் அக்கா வீட்டுக்கு போனோம் ஹென்னா போடுறதுக்காக. அப்புறம் குரானும் ரீட் பண்ணி முடிச்சு பார்த்தா பையா வந்து எழுப்பி உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி இது ஒன்றும் இல்லை, கதவை திறந்து விட்டால் வெளியில் ஓடுறதுக்காக. ஆக்சுவலாக இப்போ ரூமில் உட்காந்துட்ருக்கேன். இப்போ ரூம் கதவை திறக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ட்ரைட்டாக வெளியில் ஓடிடுவான். ஏன்னா அவன் வந்து இப்போ கடுப்பில் உட்காந்துருக்கு. நான் சொன்ன மாதிரியே டோரை திறந்தது தான் உண்டு. நம்மளை வரைக்கும் அவ்வளோ ஸ்பீடாக இருக்கான். ஸ்ட்ரைட்டாக போயிட்டு பக்கத்து வீட்டு அந்த ஆண்டி வீட்டுக்குள்ளே போய் சோஃபா கடையில் ஒழிஞ்சிக்கிட்டான். இந்த சோஃபாக்குள்ளே போனால் அவனை வெளியில் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அவனை வெளியில் எடுக்கிறதுக்கு ஒரே ட்ரிக்கு, இந்த மாதிரி ஏதாச்சும் என்னோட மேக்கப் ப்ராடக்ட்ஸோ இல்லைன்னா நம்ம வீடு தூக்குற ஸ்டிக்கோ இதை ஏதாச்சும் காமிச்சாதான் அவனை வெளியில் எடுக்க முடியும். அப்படி என்னோட லிப்பாமை போட்டுட்டு அவனையும் வெளியில் தூக்கிட்டேன். எனக்கு வந்துட்டு ரெடியாக வேற ஆகணும். இவன் வந்துட்டு என்ன ரெடியாக விட மாட்டேங்கிறான். ஒன்று கால்கிட்ட வந்து கடிச்சிட்டு இருப்பான், இல்லைன்னா ஏதாச்சும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பான். அவ்வளோ கோவம் வரும், ஆனால் அவ்வளோ பாசமும் உண்டு. அதுக்கப்புறம் நீ டப்பாக்குள்ளே ஏறி நீ வெளியிலே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி உள்ளே அடைச்சி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலி பாவமாக தான் இருந்தது, ஆனால் என்ன பண்ணுறது, அம்மா வந்துட்டு மாடிக்கு போனாங்க துணி எடுக்கிறதுக்காக. வாப்பா ஜும்மா தொழுது இன்னும் வெளியில் வரல, வீட்டுக்கு வரல. அதனால நான் டப்பால் அடைச்சி போட்டேன். நம்ம மட்டும் தான் ஒத்தையில் இருப்போம், திரும்பி வெளில ஒன்றா கூட தெரியாது. அதுக்காக தான் வந்து கையில் வாட்சு, ப்ரேஸ்லெட், ரிங்ஸ் எதுவுமே நான் போடல. அதுக்கு காரணம் மெஹந்தி போட போகிறேன். ஸோ அதனால் எப்படி அதை கழட்டி தான் வைக்கணும். அதனால் அது போட்டு நோ யூஸ். ஸோ நான் வந்து கையில் எல்லாமே கழட்டிட்டேன். பாப்பா தொல்றதுக்காக போயிருக்காங்க, சும்மா தொல்றதுக்கு. வந்ததும் போக வேண்டியதான் தெக்ரின் சிஸ்டர் வீட்டுக்கு. எப்படியும் இப்போவே தெக்ரின் அக்கா வீட்டுக்கு போக வேண்டியதான். வாப்பாக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வந்ததும் கிளம்பணும். ரெடி ஆயாச்சு. என்னடா பண்ற நீ? மண்டை வலிக்குது. என்ன மடி போதும் உட்காந்து கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தேன். ஏன்னா எப்படியும் நம்ம இனி எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ போனால் நான் நைட் எப்படியும் நான் வரதுக்கு 7 கிட்ட ஆகிடும். அது வரைக்கும் அவனை மிஸ் பண்ணுவேன். அண்ட் தெக்ரின் சிஸ்டர் வீட்லேயுமே ஒரு கேட் இருக்குது, காமிச்சு தரேன் ஓகேவா. இப்போ நாங்கள் கிளம்பியாச்சு. இப்போ நாங்கள் அங்கே போயிட்டுருக்கோம். எங்கள் வீட்டிலேருந்து அவங்க வீடு கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் தான். இங்கே ரீச் ஆயாச்சு. இங்கே வந்ததும் அந்த கேட்டை தான் தேடிட்டு இருந்தேன், காணோம். பார்த்தா சோஃபா கடையில் உட்காந்துருந்தாங்க போல். அப்புறம் வெளியில் வந்தா. இவ பேர் வந்துட்டு ஆமினா, ஃபீமேல் கேட் தான். நல்ல புசு புசுன்னு க்யூட்டாக இருந்தா. கொஞ்ச நேரமாக நானும் ஆமினா ஆமினா ஆமினான்னு கூப்பிட்டுட்டு இருந்தேன், கண்டுக்கவே இல்லை. எனக்கு என்ன பண்ண, சரி புதுசு நல்லா அவள் கண்டுக்கல போல. ஆனால் தெக்ரின் அக்கா வந்ததும் அப்படி ஒரு எக்ஸைட், அவ்வளோ விளையாட்டு. எப்படி அடிக்க அப்படியே கொஞ்ச நேரம் ஃபன்லாம் பண்ணிட்டு ஹென்னா போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்ன நோம்பு திறக்கணும் இல்லையா, அதனால ஹென்னா டக்குன்னு போட ஆரம்பிச்சாச்சு. சிம்பிள் டிசைன் தான், அரபிக் டிசைன், அந்த மாதிரி எலகண்டாக அந்த மாதிரி தான் வந்துட்டு போட்டிருந்தேன். எப்படி இருக்குன்றது கீழே நீங்கள் தான் கமெண்ட்ஸில் சொல்லணும். அண்ட் இவங்க வந்துட்டு நிறைய மெஹந்தி கூட போட்டு கொடுக்குறாங்க. அண்ட் நம்மளோட வீடியோஸ் தான் வந்துட்டு டிவியில் ஓடிட்டு இருந்தது. அதை பார்த்து ஹென்னா போட்டு முடிச்சிட்டாங்க. நம்மளை வச்சுக்கிட்டே வீடியோ பார்க்குறப்போ கொஞ்சம் ஷையாக இருந்தது. பட் தென் இந்த ஷையை உள்ளே வச்சுக்கிட்டு அப்படி வெளில வந்து நார்மலாக இருக்க மாதிரி இருந்துக்கிட்டேன். அப்புறம் மாமி வந்துட்டு இஃப்தார்க்காக பரோட்டா போட்டுட்டு இருந்தாங்க. பரோட்டா அப்படிலாம் பரோட்டா, அப்புறம் நிறைய வெரைட்டிஸ் இருந்து, நீங்களே பாருங்கள். இதெல்லாம் இந்த சிக்கன் கிரேவி யார் வச்சது? உங்கள் அம்மா. நீ வரேன் ஸ்பெஷலாக. ஓ அப்படி. எக்கு கிரேவி,
மாமி ஸ்பெஷல் கேசரி. கேசரி நல்ல நெய், நல்ல நெய் மேலே அண்டியெல்லாம் தூவி விட்டுருக்கு மழை தரமா. அப்படியே மாடிக்கு ஆமினாவையும் கூட்டிகிட்டு போனோம். கொஞ்சம் ஷூட் எடுக்க வேண்டியது இருந்தது. ஒன்றும் இல்லை, சும்மா மாடி பார்த்துட்டு கையில் போட்ட ஹென்னாவையும் வந்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வரலாம், ஸ்டோரி போடணும்ல. முக்கியமான விஷயம், அவங்க நிறைய வந்துட்டு ப்ரைடலுக்குமே ஹென்னா போட்டு கொடுக்குறாங்க. நீங்களும் வேணும்னா புக் பண்ணிக்கோங்க. இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. சரியா, மறக்காமல் செக் பண்ணிடுங்க கைஸ். அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயுமே போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்குமே உங்களோட டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக டிசைன் போடுவாங்க, அதனால் கண்டிப்பாக புக் பண்ணிடுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அகெயின் ஆமினான்னு கூப்பிடுறேன், நோ ரெஸ்பான்ஸ். இனி வேஸ்ட் ஆஃப் டைம்ன்றதை புரிஞ்சுக்கிட்டேன். இஃப்தார் திறக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சு, பாங் சொல்ல போகிறாங்க, அதனால் போய் இஃப்தார் ஓப்பன் பண்ணிடலாம். இன்றைக்கி இஃப்தார் வந்துட்டு இங்கே தான், பிகாஸ் டைம் ஆயிடுச்சு. அண்ட் இஃப்தார் வந்துட்டு நமக்காக ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க. அண்ட் என்ன ஸ்பெஷல் இருக்குன்றது நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி அவங்க சொல்லியிருப்பாங்க. பாங்கு சொல்லியாச்சு, அதனால் நோம்பு திறந்துட்டோம். அண்ட் இந்த ஜூஸ் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. மேங்கோ போட்டு தான் பண்ணாங்க, ஃப்ரெஷ் மேங்கோ. ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அந்த மாமி வந்து புகழ்த்திட்டே இருந்தேன், எப்படி மாமி இந்த ஜூஸ் பண்ணீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இப்போ நம்ம சாப்பிட்டாச்சு. இனி வந்து ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போகணும். பட் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஷாப்பிங் இருக்குது, அதை முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு. அப்படியே ஃபைனல் டச்சாக கையில் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டாங்க. இது மஸ்ட்டு, இது எல்லாருமே பண்ணுவாங்க. ஸோ அதையும் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பியாச்சு. நேராக ஸ்கூட்டி எடுத்துகிட்டு நாங்கள் 2 பேரும் கிளம்பி நேராக இங்கே வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் இங்கே வந்து நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க. யூஸ்வலாக இங்கே எப்போவுமே ஆஃபர்ஸ் போடுவாங்க. அப்புறம் ஹயானுக்கு வந்துட்டு ஒரு ஷர்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். ரம்ஜான் ஈத் பக்ரீத்தில், அதனால அவனுக்கு ஒரு புது ட்ரெஸ் வாங்கலான்னு வந்தோம். ஆனால் அவன் சைஸ்க்கு எந்த ட்ரெஸ்ஸுமே கிடைக்கல. அதில் நாங்கள் இங்கே வந்துட்டு பேபிஸ்க்கு, அதாவது 52 பேபிஸ் போடுற மாதிரி கேட்டப்போ அவங்க காமிச்சாங்க. அப்புறம் தான் 52 பேபிஸ்க்கு இதான் கரெக்டாக இருக்கும் நாங்கள் சொன்னோம். இல்லை மேம் கிட்டனுக்கு அப்படின்னு சொல்லும்போது சிரித்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக இந்த 2 காமிச்சாங்க. இந்த 2 தான் உள்ளே குட்டியாக இருந்தது. பட் இதில் எது எடுக்கிறதுன்னு ஒரு கன்ஃபியூஷனாக இருந்தது. லாஸ்ட் அந்த பிங்க் தான் சூஸ் பண்ணோம். அதுக்கப்புறமா இந்த பர்பிள் கலர் டாப் இருக்குல்ல, வெஸ்டர்ன், இதுவும் 2 பேரும் வந்து எடுத்துக்கிட்டோம். நான் ஆஃபர்ஸில் போட்டிருந்தாங்க. அண்ட் கலர் நல்லா இருந்துச்சு. ஆல்ரெடி வந்துட்டு சேமாக எடுக்கணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோமா, சரி ஓகே அப்படியே இதுவும் கிடச்சிதுன்னு சொல்லி எடுத்துட்டோம். அப்படி வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு ஹயானுக்கு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்தோம். சரியான லூஸு. நாங்கள் இது கரெக்டாக இருக்கோன்னு நினச்சோம். ஆனால் சத்தியமாக அவனுக்கு பயங்கர லூஸாக இருந்தது. ஆனால் செம்ம க்யூட்டாக இருந்தான். மாஷா அல்லா, மாஷாலான்னு சொல்லிடுங்க. அண்ட் அவ்வளோ க்யூட்டாக இருந்தான் பார்க்குறதுக்கே. எப்படி இருந்துச்சுன்றதுக்குள்ள கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஆனால் அவனுக்கு ட்ரெஸ்ஸு சத்தியமாக அவ்வளோ லூஸு. எனக்கு அவ்வளோ சிரிப்பாக இருந்தது. அதனால இம்மிடியேட்டாக வேறு ஒரு கிளாத் எங்கிட்ட இருந்தது பிங்க் கலரில், அதை எடுத்துகிட்டு போய் எனக்கு இதே மாடலில் வேணும்னு சொல்லி ஸ்டிச் பண்ணி கேட்டேன் என் வீட்டுக்கிட்ட இருந்த ஆடிக்கிட்ட. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நெக்ஸ்ட் என்னோடய பர்த்டே விலாகில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து கையில் வந்து அந்த ஸ்டெயின் வந்து நல்லா வரதுக்காக இந்த மாதிரி இது போட்டிருக்கேன், பட்டை கிராம்பா சம்திங் இதெல்லாம் போட்டிருக்கேன். இந்த ஆக்சுவலி நான் வந்து 3 hours or 4 hours ரிமூவ் பண்ணிட்டேன். பட் தென் இவ்வளோ ஸ்டெயின் வந்திருக்கு. ஸோ இது இன்னும் ஸ்டெயின் ஆகிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம கையில் ஸ்டெயின் வந்து நல்லா டார்க்காக இருக்கும். இது வந்து ஆக்சுவலி ஹென்னா டிப். இது வந்து நான் 4 hours தான் வச்சுருப்பேன். நல்ல ஒரு ஸ்டெயின் இருந்தது. ஆனால் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரிக்குமே யூஸ் பண்ணாமல் அப்படி நேச்சுரலாக வந்துச்சு இந்த ஹென்னா டிப்பில். அண்ட் இதுவுமே அப்படி தான் வரும். பட் தென் எனக்கு இந்த மாதிரி ஆரஞ்சு கலராக இருக்க பார்க்க வந்து விருப்பம் இல்லை. அது உடனே பிளாக் ஆகணும். ஸோ அதனால் இந்த ட்ரிக்கை நான் யூஸ் பண்ணுறேன். அவ்வளோதான். நார்மலாக எல்லாருமே நம்ம கோகனட் ஆயிலெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி தான் இதுவும். பட் நான் கோகனட் ஆயிலுக்கு பதிலாக இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், சிம்பிள். எனக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். எனக்கு அந்த மாதிரி பண்ணும்போது வந்து நல்லா ஜாலியாக இருக்கும். ஸோ அதனால நான் இந்த ட்ரிக் யூஸ் பண்ணுவேன் கொஞ்சம் கூட. ஓகே, நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். டாடா.